கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினேட் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகாலை வேளையில் அபிஷேகம் பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள தினந்தோறும் இணைந்திருங்கள். இந்த வருஷத்துக்காக தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தம், சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். சோதனை காலம் என்று இந்த வருஷத்திலே சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் மூலியமாக இந்த வருஷத்துக்காக தேவன் வாக்குத்தத்தம் தந்து நம்மளோட பேசியிருக்கிறார். இன்னைக்கு உள்ள செய்தி என்ன அப்படின்னா, மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 47 முதல் 50 ஆகிய வசனங்கள். அன்றியும் பரலோராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது நிறைந்த போது அது கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எறிந்து போடுவார்கள். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவ தூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவனுடைய ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. சின்ன வயசுல நிறைய குடும்பத்திலே கடலுக்கோ இல்லைன்னா மீன் பிடிக்க போவாங்க. எங்க வீட்டுல சின்ன வயசுல மீன் பிடிக்கும்போது நானும் கூட நின்று பார்த்துருக்கேன். சின்ன வயசுல அந்த தூண்டில் போட்ட உடனே அழகா கரெக்டா அதுகிட்ட வரும். இந்த பூமியிலே 800 கோடி ஜனங்கள், எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு வருகிறது. கிராமத்திலையும் சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க, சிட்டிலையும் சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க. யூடியூப் மூலியமா கேட்குறீங்க, ஃபேஸ்புக் போனால் ஃபேஸ்புக்கில் இருக்கு, வாட்ஸ்அப்பில் வசனம் அனுப்பி விடுறாங்க, ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க, டிவி ஆன் பண்ணால் அங்கே யாராவது பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு சர்ச் இருக்கும், பக்கத்தில் இருக்க வீட்டில் கிறிஸ்டியனாக இருப்பாங்க. இயேசுவை எப்படி தொழுது கொள்ளணும், எப்படி ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளணும், எல்லா இடத்திலையுமே போதிக்கப்பட்டு வருகிறது. உலக ரட்சகராக வெளிப்பட்டார். நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக வெளிப்பட்டார். அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, விடுதலை, சமாதானம், சந்தோஷம், மனமகிழ்ச்சி எல்லாம் தரார். இந்த பூமியில வாழ்ற காலத்திலே யாரெல்லாம் நீதிமானா வாழ்றாங்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்ட எல்லாரும் நீதிமான் தான். விசுவாசத்தினால நீதிமான். அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய நியமங்களை கை கொண்டு உண்மையா இருப்பானாகில் அவனே நீதிமான் என்று எழுதப்பட்டிருக்கு. பரிசுத்த வேதாகமத்துல நிறைய வசனத்துல நம்ம நிறைய டைப்ல பார்க்கும்போது நீதிமான் இரக்க குணமுள்ளவங்களா இருப்பாங்க. நிறைய பாயிண்ட் இருக்கு. நீதிமான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய பாயிண்ட் இருக்கு. மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 35 46 வரையும் இருக்கு, கடைசி வரையும் இருக்கு. எப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமா இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனா இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாத இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியா இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். மிகவும் சிறியவராகிய என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்பார். நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையும்படி போவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையிலே
கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம முதல்ல யோசிக்கணும். ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள வந்தாச்சா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணும். நிறைய குடும்பத்திலே ஜெபிக்கிறப்ப சொல்றாங்க, நாங்க இன்னும் ஞானஸ்தானமே எடுக்கல, சர்ச்சுக்கு மட்டும்தான் போயிட்டு இருக்கோம் அப்படிங்க. உடனே ஞானஸ்தானம் எடுங்க. ஆவிக்குரிய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ முதல்ல ஞானஸ்தானம் எடுங்க. மார்க் எழுது சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கு. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனும் ஆக்கினிக்குள்ளா தீர்க்கப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், மீட்கப்படுகிறான். நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போகணும் அப்படின்னா முதல்ல ஞானஸ்தானம் எடுத்திருக்கணும். விசுவாசியாதவனும் அக்கினிக்குள்ளா தீர்க்கப்படுவான். இயேசுவை நான் விசுவாசிக்கல அப்படின்னா ஆக்கினிக்குள்ளா தீர்க்கப்படுவான். தண்டனை, நியாயத்திற்கு நல்ல தண்டனை. அப்ப ஆவிக்குரிய பிள்ளைகள் யாரெல்லாம் அதிக அளவில் இணைந்திருக்கிறீங்களோ உங்க வாழ்க்கையில இயேசுவை சொந்த ரட்சரா ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்தாச்சா? அது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போறீங்களா? சில குடும்பத்துல சொல்லுவாங்க, நான் வாலிப வயசா இருக்கும்போது நான் சர்ச்சைக்கு போனேன், வாலிப பிள்ளையா இருக்கும்போது சர்ச்சைக்கு போனேன், அப்ப சண்டே கிளாஸ் எடுத்தேன், சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் சர்ச்சைக்கு போனேன்னு சொல்லி ஏகப்பட்ட காரியம் சொல்லுவாங்க. விக்கிரத்துல போய் கல்யாணம் முடிச்சிருவாங்க. கர்த்தரை அறியாத ஒரு குடும்பத்துல போய் கல்யாணம் முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையை ஃபுல்லாவே இருள், அப்புறம் வாழ்க்கையே ஒரு வேதனை, பல காரியங்கள் உண்டு. நம்ம அந்த பூமியில வாழ்ற காலத்திலே எப்படி வாழ்றோம்? பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு கடல்ல மீன் நிறைய இருக்கும். ஒரு பெரிய வலைய போடுவாங்க. அந்த வலையில எத்தனை மீன் இருக்கோ அத்தனை மீனுமே கடல்ல சைடு கொண்டு வந்துருவாங்க, கடல் ஓரத்துக்கு கொண்டு வந்துருவாங்க. கடல் ஓரத்துல கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த மீனை ஃபுல்லா பிரிப்பாங்க. இது என்ன மீன், அது என்ன மீன் சொல்லி பிரிப்பாங்க. அதுல சில தேவையில்லாத காரியங்கள் இருக்கும், அதையும் பிரிச்சு தூர போட்டுருவாங்க. நான் இந்த கடலோரத்துல மீன் விற்பாங்கல்ல, அவங்கள பார்த்துருக்கேன். மீனை உட்காந்து பிரிச்சுட்டு இருப்பாங்க. வேக வேகமா உட்காந்து பிரிப்பாங்க. பிரிச்சுதான் நம்மளுக்கு சேல்ஸ் வரும். அதுல சில காரியங்கள் மட்டும் வேண்டாதெல்லாம் அங்கேயே கழிச்சிருவாங்க. நல்லது மட்டும்தான் சேல்ஸ் வரும். பரலோகத்துக்குள்ள போகணும் அப்படின்னா பொல்லாதவர்கள் போக முடியாதான். இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, நீதிமான்கள் பரலோகத்துல போறாங்க, பொல்லாதவர்களை பிரித்து அக்கினி சோலையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். இந்த பூமியில கிருபையின் காலம் அப்படின்னா அதை நம்ம எப்படி கொண்டாடலாம் அப்படின்னா, மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு வாரம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் போய் தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் கொண்டாடலாம். நமக்கு நித்திய ஜீவன் தருவாரு, அந்த நம்பிக்கையில நம்ம கொண்டாடலாம். இப்ப கடைசி காலத்துல நிறைய காரியம் நம்ம சொல்லலாம். எப்படி இருக்கு அப்படின்னா, தேவையில்லாத பாட்டு, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தாத பாட்டு. குரல் நல்லா இருக்கும், மியூசிக் நல்லா இருக்கும், ஆனா அர்த்தம் இருக்காது. பரலோகத்துக்கு போற பிள்ளைகள் தேவனோட நாமத்தை உயர்த்தக்கூடிய பிள்ளைகளா இருக்கும். பரலோகத்துக்கு போற பிள்ளைகள் தேவ சாயலாக உருவாக்கப்பட்டாச்சா? குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன் குறிக்கப்பட்டிருக்கிறோம். மெய்யான நீதியிலும் பசுத்திலும் தரித்து கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. கிறிஸ்துவை தரித்து கொள்ளணும். நம்ம பரலோகத்துக்குள்ள போகணும் அப்படின்னா புதிய ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளணும். பழையவைகளை களைந்து போட்டு நம்ம வாழ்க்கையிலே புது சிருஷ்டியா மாறியாச்சு. பழைய மனுஷன் துன்மார்க்கன், பழைய மனுஷன் பாவி, பழைய மனுஷன் பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருப்பான். பழைய மனுஷன் உலகத்துல ஏதாவது ஒரு காரியத்துல அடிமையில வாழ்ந்துட்டு இருப்பான், விக்கிரத்துல அடிமையில வாழ்ந்துட்டு இருப்பான். ஆவிக்குரிய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம்
பரிசுத்தமா வாழணும், நீதியை பின்பற்றணும், உண்மையா இருக்கணும், நேர்மையா வாழணும், தேவனுக்கு பிரியமானபடி வாழணும். நம்ம கையில பைபிள் எடுத்து வாசித்து நம்ம தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தா மட்டும்தான் நம்ம நீதிமான். கிரியைகளினாலே நீதிமான் என்று எழுதப்பட்டிருக்கு. 2 பேர் ஜெபம் பண்ண போறாங்க. அது ஒருத்தர் சொல்றாரு, பாவியா என் மேல கிருபையா இருங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டான் அப்படின்னாரு. உன் வார்த்தைகளினாலே நீதிமான் அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி. பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலையும் கவனமா இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் அதிகாலையில் இணைந்திருக்கிறீங்க. நம்மளுடைய டார்கெட் என்ன? பரலோகத்துக்கு போகணும். இந்த பூமியில கொஞ்சம் வருஷம் தானே. இந்த கொஞ்சம் வருஷம்லாம் டக்குன்னு முடிஞ்சு போயிடும். கொரோனா வந்துட்டு போச்சு, அதுக்குள்ள 4 வருஷம் ஆயிட்டு. பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும்போது நோவா தன் காலத்திலே நீதிமானும் உத்தமனுமா இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கு. தன் காலத்துல இருந்தவர்களுக்குள்ளே அந்த காலத்திலுமே அக்கிரமம் பாவம் எல்லாம் நிரம்பிதான் இருந்துச்சு. நோவா காலத்திலுமே அக்கிரமம் பாவம்லாம் இருந்திருக்கு. வேலையை உண்டு பண்ணு, இருக்கிற ஜனங்களுடைய பாவம் என் சமூகத்துல இருந்து எட்டிட்டு அப்படிங்கிறது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, கடைசி காலத்துல வாழ்றோம். அக்கிரமம் பெருகிட்டே வரும், அன்பு தணிந்துகிட்டே வரும். அக்கிரமம் பெருக 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 அன்பு தனிய தனிய ஒரு வீட்டுக்குள்ள சமாதானமே இருக்காது. ஒரு வீட்டுக்குள்ள எப்போ சமாதானம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அக்கிரமம் அதிகமா இருக்கும். கள்ள தொடர்பு, விபச்சாரம், வேசித்தனம், இதெல்லாம் பொல்லாத காரியம் தானே. கர்த்தரை விட்டு தள்ளி போற அருவருப்பான காரியம் விக்கிரக வழிபாடு, வேசித்தனம். கர்த்தரை விட்டு தள்ளி போய் துணிகரமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியவே மாட்டாங்க. பொல்லாதவர்களாகிய அவர்களை பிரித்து அக்கினி சோலையிலே போடுறார். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியும். பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு, பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு, ஒரு ஓமை அழகா சொல்லிட்டாரு. பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு. எப்படி கடல்ல மீன் பிடிக்க கடலுக்குள்ள போறாங்களோ, கடலுக்குள்ள போய் வலைய போட்டு மீன் பிடிப்பாங்க. அதே போல பூமியில எல்லா ஆத்துமாவும் விளைஞ்சிட்டு இருக்கு. எல்லா ஆத்துமாவும் என்னுடைய ஆத்துமா அப்படிங்கிறது. எல்லா ஆத்துமாவும் பரலோகத்துல வரணும். ஒரு பாவி மனம் திரும்பும் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். எல்லாரும் மனம் திரும்பணும். அது பிதாவின் சித்தம். பிதாவின் சித்தம் என்ன? எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். அப்ப அதிகால வேளையிலே நம்ம வாழ்க்கையில நாம் சத்தியத்தை அறிந்து கொண்டோமா? அதிகால வேளையிலே நம்ம கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சாச்சா? சில குடும்பத்துல கர்த்தருடைய கிருபையினாலே டெய்லி கேட்டு 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 கையில பைபிள் தொட ஆரம்பிச்சிட்டீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம். ஏன்னா சில குடும்பத்துல செல்போனை தொட்டு தொட்டு கையில பைபிள் வாசிக்க மறந்து போயாச்சு. பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. சகல விதமான மீன்கள். பூமியில எத்தனை கோடி ஜனங்கள் இருக்கிறாங்களோ அத்தனை கோடி ஜனங்களும் நியாயத்திற்கு நாள்ல கணக்கு ஒப்புவிக்கணும். பரலோகத்துல போய் நிக்கணும். அந்த நாள்ல கணக்கு ஒப்புவிக்கணும். சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது நிறைந்த போது, அது நிறைந்த போது அப்படின்னா அந்த வலை நிறைந்த போது அதை கரையில் இழுத்து, எப்படி நம்ம ஒரு கடல்ல உள்ள போய் மீன் பிடிக்கும் போது அந்த வலையில நிறைஞ்ச உடனே நேர கரைக்கு கொண்டு வந்து அதுல நல்லது எது கெட்டது எது சொல்லி பிரிப்பாங்க. நான் ஒரு இடத்துல பார்த்துட்டு இருந்தேன், கடலோரத்துல மீன்லாம் அழகா பிரிச்சுட்டு இருந்தாங்க. நண்டு ஓடிச்சு, பாம்பும் ஓடிச்சு. அந்த பாம்பத்தையும் வீசிட்டாங்க. நண்டை தனியா பிரிச்சாங்க, மீனை தனியா பிரிச்சாங்க, பெரிய மீனை தனியா பிரிச்சாங்க, பாம்பை தூரத்துக்கு வீசிட்டாங்க. அதுல சில ஒன்று தேவையில்லாத வேஸ்ட், அதையும் தூக்கி வெளியே தூக்கி போட்டாங்க. இப்படிதான் உலகத்தினுடைய முடிவு இருக்கும். அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து
அப்ப உட்கார்ந்து எது நல்லது எது கெட்டது சொல்லி பிரிப்பாங்க. நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். நல்ல மீனை மட்டும்தான் கூடையில போட்டு சேல்ஸ் கொண்டு வருவாங்க. ஆகாத கழிவு, குப்பை, தேவையில்லாதது அது எல்லாமே தூர போட்டுருவாங்க. ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த அதிகால வேளை செய்தி கேட்கும் போது நம்ம கர்த்தருடைய கரத்துல அடங்கி இருந்தால் நம்ம பரலோகத்துக்குள்ள போய் சேர்ந்துரும். நம்ம டார்கெட் என்ன இருக்கணும் அப்படின்னா பரலோகத்துல போய் சேரணும். தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி மூலியமா யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ நம்ம எல்லாருடைய பேர் ஜீவ புஸ்தகம் எழுதப்படணும். ஏன்னா வேற வேற நாட்டுல வேற வேற சூழ்நிலை வேற வேற இடத்துல கேட்குறீங்க. சில வீட்டுல எல்லாம் பைபிள் இல்லை, சில வீட்டுல ரட்சிக்கப்படலை, சில வீட்டுல ஞானசனம் எடுக்கல, சில வீட்டுல விக்கிர வழிபாடு, சில வீட்டுல பாவத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க, சில குடும்பத்துல வாழ்க்கை முழுசாவே பாவத்துல போயிட்டு இருக்கு. இப்படியே போனா ஒரு நாள் செத்து போயிடுவாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சது, லைஃப் முடிஞ்சிட்டு. திரும்பி பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு நாள் லைஃப் முடிஞ்சிடும். நான் இப்பதான் ஊழியத்துக்கு வந்த மாதிரி இருந்துச்சு. 2016 வந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளேயே 9 வருஷம் 10 வருஷம் ஆகுது. அவ்வளவுதான், லைஃப் டக் டக்குன்னு வேகமா போயிட்டு இருக்கு. கொரோனா வந்த மாதிரி இருந்துச்சு. கொரோனா நேரத்துல எங்க வீட்டுல 2 பேர் இறந்து போனாங்க. அம்மா இறந்து போனாங்க, ஃபேமிலி இன்னொருத்தங்க இறந்து போனாங்க. அதுக்குள்ளேயும் பார்த்தா 4 வருஷம் ஆயிட்டு. வாழ்க்கை ரொம்ப வேகமா போகுது. அதே போல ஒரு நாள் பரலோகத்துல போய் நிக்கணும். அந்த நாட்களுக்காக ஸ்தோத்திரம்ப்பா, அந்த நாட்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் பரலோகத்துக்கு போய் சேர்ந்த சந்தோஷமா இருக்கும். பரலோகம் சந்தோஷப்படும். தேவனர்கள் எப்போ பிரேயர் மினிஸ்டர் மூலியமா இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் பரலோகத்துல இருந்து அவ்வளவு சந்தோஷப்படும். அவ்வளோ ஆத்மா. நீங்க யாரெல்லாம் பாக்குறீங்களோ நீங்க எல்லாரும் ஆத்மா தானே. கையில பைபிள் எடுத்து வாசிங்க, தேவன் சந்தோஷப்படுவார். நீங்க முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க, தேவன் சந்தோஷப்படுவார். நீங்க மனம் திரும்பி வாழுங்க, தேவன் சந்தோஷப்படுவார். மனம் திரும்பி என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, எனக்கு பாவ மன்னிப்பு வேணும்ப்பா அப்படின்னு சொல்லுங்க. உங்க பாவத்தை மன்னிப்பாரு. உங்க பேரு ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படும். நம்ம எல்லாரும் நித்திய ஜீவனுக்குள்ள போகலாம். நித்திய ஜீவனுக்குள்ள போனா மட்டும்தான் நம்ம வாழ்க்கை நித்திய காலம் அவரோட இருக்க போறோம். அவரோட இருக்க போறோம். நம்மளை உருவாக்குன தேவன் பரலோகத்துல இருக்கிறாரு. அவரு கூட போய் நித்திய காலமாக இருக்க போறோம். இங்க அப்பான்னு சொல்லி கூப்பிடுறோம், அப்பா பிதாவின்னு சொல்லி கூப்பிடுறோம். ஒரு நாள் அவர் கூட போய் இருக்க போறோம். அந்த நாட்களுக்கு ஸ்தோத்திரம். கொஞ்ச நாள் தான்ப்பா. எப்படி கொரோனா வந்துட்டு போச்சோ, இன்னும் கொஞ்ச நாள் தேசத்துல யுத்தம்பாங்க, இன்னும் கொள்ளை நோய் வருதுங்க, பஞ்சம் வருதுங்க. சில இடத்துல பஞ்சம் போயிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா தண்ணி பஞ்சம்பாங்க, திடீர்னு பார்த்தா ஒண்ணுமே கிடைக்க மாட்டுக்கு அப்படிமா. இதெல்லாம் உலகத்துல வந்துட்டே இருக்கும். இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். விழித்திருந்து ஜெபிக்கணும். அரை மணி நேரம் காலைல செய்தி கேட்குறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கை மாற்றம் இருக்கா? மாற்றம் இருக்கா? அதை மட்டும் யோசித்து பாருங்க. அழகா எழுதப்பட்டிருக்கு, இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். இப்படியே, அந்த வேர்டை நீங்க நல்லா யோசிக்கணும். இப்படியே. அப்ப ஆவிக்குரிய பிள்ளைகள் எவ்வளவு உஷாரா இருக்கும். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவ தூதர்கள் புறப்பட்டு, தேவதூதர் எப்போ வராங்க? உலகத்தின் முடிவிலே தேவ தூதர்கள் புறப்பட்டு வராங்க. நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரித்து. என்ற ஒரு குடும்பத்துல ஒரு கல்யாணம் முடிஞ்ச ஒரு சகோதரன் பேசிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார். பாவம் செஞ்சா உடனே தண்டனை கொடுத்தா நல்லா இருக்கும். எல்லாம் அப்படியே வாழ்ந்துட்டு இருக்காங்க. தண்டனை உடனே கொடுக்க மாட்டேக்காரு அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேசிட்டு இருந்தார். நான் மௌனமா இருந்தேன். ஏன்னா வீண் வார்த்தையினால பாவம் வரும். கிருபையின் காலத்துல வாழ்றோம். ஒரு பாவி மனம் திரும்புவானான்னு சொல்லி தேவன் நீடிய பொறுமையோடு இருக்கிறார். இந்த கால வேளையில யாராவது நீங்க மனம் திரும்பினால் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். ஒரு ஆத்துமா மனம் திரும்பினா பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து. நம்ம இந்த பூமியில வாழ்ற காலத்திலே நீதிமானா மாறியாச்சுன்னா நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறாரு,
முடிவிலே நித்திய ஜீவன்களை சேர்த்துக் கொள்கிறார். இந்த பூமியிலே கடைசி வரைய பொல்லாதவர்களை வாழ்ந்தால் பொல்லாதவர்களை பிரித்து பொல்லாதவர்களை மட்டும் தனியா தூக்கிட்டு போறாராம். எங்க தூக்கிட்டு போறாரு அப்படின்னா, அக்னி சூளையில போடுறது தூக்கிட்டு போறாரு. இது எப்போ தூக்கிட்டு போறாரு அப்படின்னா, தேவ தூதர்கள் உலகத்தின் முடிவிலே பொல்லாதவர்களை தூக்கிட்டு போவாங்க. தூக்கிட்டு போய் அக்னி கடல்ல கொண்டு போட்டுருவாங்க. அங்கே அழுகை பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்ப இந்த பூமியில நம்ம வாழ்ற வாழ்க்கை, கிருபையின் வாழ்க்கையில தேவன் நீதிமானா வாழன்னு சொல்லி விரும்புறாரு. என் வாழ்க்கையில உலகத்துல சராசரி மனுஷனா வாழ்ந்தேன். கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். எனக்கும் ரொம்ப புரியாது. நானும் கஷ்டப்பட்டு தான் பைபிள் வாசித்தேன். பைபிள் காலேஜும் படித்தேன். ஆனாலும் ஒவ்வொரு வசனத்தினுடைய ஆழமான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம பரலோகத்துக்கு போய் சேரணும். இந்த பூமியிலே பாவம் இருக்கு, துன்மார்க்கமான காரியம் இருக்கு, அசுத்தமான காரியம் இருக்கு, அருவருப்பான காரியம் இருக்கு, தீட்டான காரியம் இருக்கு, அநியாயமான காரியம் இருக்கு, துர்க்கிரியை இருக்கு, அருவருப்பான காரியம் இருக்கு, எத்தனையோ காரியம் இருக்கு. இதெல்லாம் வேண்டாம்ப்பா. நான் உங்க பிள்ளையா வாழ்றேன்ப்பா. நான் உங்க பிள்ளையா வாழ்றேன்ப்பா. நான் உங்க பிள்ளையா வாழ்றேன்ப்பா. எனக்கு அந்த கிருபை தாங்கப்பா. நான் உங்க பிள்ளையா இந்த பூமியில வாழணும்ப்பா அப்படின்னு சொல்லி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை. இயேசுவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டு பழைய சுபாவம், பழைய எண்ணம், பழைய வாழ்க்கை இது எல்லாத்தையும் களைந்து போட்டு நம்ம தேவனுக்காக பக்தி வைராக்கியமா வாழ்ந்தால் நம்ம நீதிமான். இயேசுக்கு ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே மறுபடியும் 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 பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள், பழைய காரியங்கள், ஜென்ம சுபாவம், கோப, எரிச்சல், சண்டை, பகை, வைராக்கியம் மறுபடியும் 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 உள்ள என்ட்ராயிட்டு இருக்கு. சில குடும்பத்துல எல்லாம் கத்தரை விட்டு தள்ளி போய் துன்மார்க்கமா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியே தெரிய மாட்டேங்குது. வெளியே தெரிய மாட்டேங்குது. காலவேளை யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, இந்த செய்தி உங்களுக்கு முதல்ல பிரயோஜனமா இருக்கா? இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும் நடக்கும். ஒவ்வொரு வேர்டுமே ரொம்ப ஆழமா பார்க்கணும். நடக்கும் அப்படின்னா என்ன நடக்க போகுது அப்படின்னா, நீதிமான பிரிப்பாங்களாம், பொல்லாதவங்களை பிரிப்பாங்களாம். நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரித்து அக்னி கடல்ல கொண்டு போய் போட்டுருவாங்க. அங்க அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அவர்களை அக்னி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பு உண்டாயிருக்கும். அந்த இடம் நமக்கு வேண்டாம்ப்பா. நம்ம பரலோகத்துக்கு போய் சேருவோம். நீங்க பரலோகத்துக்கு வந்தா தேவன் சந்தோஷப்படுவார். அக்னி கடல்ல போனா அங்க பிசாசு தான் இருப்பான். அதனால காலையில இந்த மாதிரி செய்தி கேட்கும்போது நம்ம வாழ்க்கை கர்த்தருக்குள் இருக்கா என்பதை மாத்திரம் நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். அதிகாலையிலே குடும்ப பாதுகாப்புக்காக ஜெபிக்க போயிடும். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சு அப்படின்னா தெரிஞ்சவங்களுக்குலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனல் பிரயோஜனமா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கர்த்தருக்கு சித்தமானால் வரக்கூடிய நாட்களிலே பரலோகத்துக்கு போகிற காரியத்தை மட்டுமே தியானிப்போம். ஏன்னா பரலோகத்துக்கு போய் சேர வேண்டியிருக்கு. கர்த்தருடைய வருகை என்ன எப்போ இருக்குன்னு தெரியாது. ஏன்னா காலம் கடைசியா இருக்கு. எல்லா இடத்துலையுமே கொடூரமான காலம் தான் இருக்கு. அக்கிரமம் தான் இருக்கு. அன்பே இல்லை. அன்பே இல்லை. வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்க, 3 பேர் பேச மாட்டேங்காங்க. அப்படிப்பட்ட ஒரு காலமா இருக்கு. சில இடத்துலலாம் நிம்மதியே இல்லை. அம்மாவுக்கும் நிம்மதி இல்லை, அப்பாவுக்கும் நிம்மதி இல்லை, பிள்ளைக்கும் நிம்மதி இல்லை. என்னன்னு சொல்லி கேட்டா மன அழுத்தம், டிப்ரெஷன், விட்டு கொடுக்க மாட்டுக்காங்க, இறங்கி போக மாட்டுக்காங்க, தாழ்த்த மாட்டுக்காங்க, சகிக்க மாட்டுக்காங்க, பொறுத்து கொள்ள மாட்டுக்காங்க, சண்டை போட்டு உருண்டுருவாங்க. அப்புறம் எப்படி நிம்மதி இருக்கும்? கடைசி காலத்துல வாழ்றோம், விட்டு கொடுக்க மாட்டுக்காங்க. சில குடும்பத்துலாம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டான், வெளியே தெரிய மாட்டேங்குது. 24 மணி நேரம் வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போற எத்தனையோ காரியம் இருக்கு. நான் நிறைய காரியத்தை பார்த்திருக்கேன். கர்த்தரை விட்டு தள்ளி போய் சில பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பு உண்டாயிருக்கும். அந்த இடம் நமக்கு வேண்டாம்ப்பா. நம்ம பரலோகத்துக்கு போற வேலையை பார்ப்போம். கண்களை மூடி
நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சோதிக்கிறோம்ப்பா. காலை வேளையில் எங்களோட பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கு ஸ்தோத்திரம்ப்பா. உங்க இரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும். உமக்கு பிரியமான பிள்ளைகளா இருக்கணும். தேவ சித்தத்துக்குள்ள பிள்ளைகளா இருக்கணும். நீதிமானா வாழ்றதுக்கு கிருபையின் காலத்தை தந்திருக்கீங்க. பரிசுத்தமா வாழ்றதுக்கு உங்க இரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து எங்களுக்காக ஜீவ பலியா இருக்கீங்க. எங்களுடைய தலைமுறை சாபம், எங்களுடைய அக்கிரமம், எங்களுடைய பாவம், எங்களுடைய பலவீனம், எங்களுடைய துக்கம், எங்களுடைய நோய் எல்லாவற்றும் சிலுவையில் சுமந்தவரை உண்மை அழைக்கிறோம்ப்பா. நீங்க எங்க கூட 24 மணி நேரம் இருந்தா மட்டும்தான்ப்பா எங்க வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் ஒரு மாற்றம் இருக்கும். எங்க இதயத்துல நீங்க வாசம் பண்ணுங்க. எங்க இதயத்துக்குள்ள நீங்க வாங்க. எங்க இதயத்துக்குள்ள கத்தரை விட்டு தள்ளி போற எந்த ஒரு காரியங்களும் வேண்டாம்ப்பா. உமக்கு பிரியமானபடி நாங்க வாழணும்ப்பா. குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியர் எங்களை தாழ்த்திடும்ப்பா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. எல்லாரையும் உம்முடைய ஜீவன் கற்பிக்கிறோம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நாங்க ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ள தேவன். எங்களுக்காக தானப்பா நீங்க மரித்தீங்க. இன்றும் எங்களுக்காக பிதனோட வலது பரிசத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீங்க. உண்மை அழைக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்திடும். எல்லா குறைகள் குற்றங்களாவற்றையும் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியர் காலை வேளையில ஜெபிக்கிறாங்கப்பா. உங்க கிருபையால் நிரப்புங்க. உங்களுடைய பிரசன்னத்தால் போடுங்க. உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க. ஜெப அபிஷேகம் தாங்க. புது எண்ணெயால் அபிஷேகம் விட்டு காண்டாமிரத்துக்கு வெள்ளத்தாங்க ராஜா. கழுகுகளை போல செட்டில விரித்து எழும்ப கர்த்தர் கிருபை செய்யுங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோம் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். ரட்சிப்பின் வசத்தாங்க ராஜா. நீதியின் சால்வை தாங்க ராஜா. துதியின் அபிஷேகம் தாங்க ராஜா. வெண் வஸ்திரம் தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் விசேஷமாக என்னென்ன வரங்கள், என்னென்ன கிருபை வரங்கள் எழுதிங்களோ எல்லா கிருபை உங்களுக்கு கட்டவில்லைப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பேர் பேராக ஆசீர்வதிங்க. குடும்பமா ஆசீர்வதிங்க. தலைமுறை தலைமுறை சம்பூர்ணமாக ஆசீர்வதிங்க. ரிமா சந்தா டாரப கபுது பெக்கேதுனா ராதாடா லபகடா டாடர சந்தடரபல. பாத்திரம் நிரம்பி வெளியிட்டும்பா. பாத்திரம் நிரம்பி வெளியிட்டும். இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பாத்திரம் நிரம்பட்டும். பாத்திரம் நிரம்பட்டும். யாரெல்லாம் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் பரிசுத்தாவே பெற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்களோ, இந்த நாளிலும் பரிசுத்தாவே பெற்றுக்கொள்ளணும்ப்பா. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படட்டும்ப்பா. ரிபா லாபா ரபா தர ஷத ரபா ரக தூரபல தூரபல லிதா நம கட்டா தட்டரப கதுரபல லபு ஷபத நம ரக ருது ரபா கபுது பெக்கேதுனா. எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிபூரணமாக ஆசீர்வதிக்கப்படட்டும்பா. ரிகதனம் ஒரு சந்தடனம கபுது பெக்கேதுனா. சகல குடும்பத்தை கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். உமக்கு பிரியமானபடி நாங்க வாழணும்பா. எங்க வாழ்க்கையிலே குறைகள், குற்றங்கள் எங்கெல்லாம் இருக்கும் அது எல்லாவற்றையும் மன்னித்து உங்களோட இரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. எங்க சிந்தனை பரிசுத்தமாக்கப்படட்டும்பா. எங்க கண்கள் பரிசுத்தமாகப்படட்டும். பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுக்கு பிரியமான வார்த்தையா இருக்கும். எங்க கைகளை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எங்க கால்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. தலையிலிருந்து உச்சந்தளவு எல்லா அவைகளையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று சொன்னீங்க ராஜா. எங்க இதயத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியான வரணும்ப்பா. மகிமையின் ஆவியானவரே தங்கிருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. குமாரன் உங்களை விடுதலாக்கினால் மெய்யாகவே விடுதலாக்கப்படுவீர்கள். யாரெல்லாம் தாழ்த்துவோம் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலாக்கப்படும் என்று வேறு சொல்றார். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்க. ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க, கர்த்தர் கறந்துட்டு ஆசீர்வதிங்க. 100 மடங்கு ஆசீர்வதிங்கப்பா. பலுகி பெருகட்டும்பா. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆசீர்வதிங்க. வெளிநாட்டில் இருக்கிறாங்கப்பா, அவங்களோட தேவைகள் சந்திக்கப்படட்டும். வேலை இல்லாமல் இருக்கிறாங்க, சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க, பலவீனத்தோடு இருக்கிறாங்க, சொந்த ஊருக்கு வரணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. எல்லா தடையெல்லாம் நீக்கி நல்ல ஒரு வேலை தாங்க. பலவீனத்தை நீக்கி போடுங்க. உற்சாகத்தின் ஆவினால் நிரப்புங்க. புது ஆவி தாங்கப்பா. உணர்வுள்ள இதயம் தாங்கப்பா. கல்லான இதயத்தை எடுத்து போட்டுருங்க. சதையான இதயத்தை தாங்கப்பா. வேதத்தை தியானிக்க அவங்களோட இருதய மனக்கண்கள் தரங்கப்பா. கொழுந்தோட அக்னி அவங்களோட உள்ளத்துல பற்றி பிடிக்கும். பூமியின் மேல அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி பிடிக்க வேண்டும் என்று விரும்ப சொல்ல முடியும். ஒவ்வொரு குடும்பத்தை அக்னி பற்றி பிடிட்டும்பா. அக்னி பற்றி பிடிட்டும். அக்னி பற்றி பிடிட்டும். அக்னி பற்றி பிடிட்டும். அக்னி பற்றி பிடிட்டும்.
எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் பொறுப்படுத்திக்கோங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்ப்பா. 10th 11th 12th காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் எக்ஸாம் எழுதிக்காங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் இன்னுமாக மற்ற எக்ஸாம் வேறு எந்தெந்த நாட்டில் எக்ஸாம் எழுதி கொண்டிருக்காங்களோ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறவங்களோ எல்லாரையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாக போகுது, திருமணம் வேண்டாங்கிறாங்க. கர்த்தர் சந்திங்க, பிள்ளைகளுக்கு கர்த்தர் பாருங்க. ரட்சிக்கப்பட்ட குடும்பமாக தாங்க மனம் திரும்பி வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் போயிடும். ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்காங்க, சர்ச்சைக்கு போகாமல் இருக்காங்க, கர்த்தரை விட்டு தள்ளி போய் விக்கிர வழிபாடில் போயிட்டு அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும், ஞானஸ்தானம் எடுக்கணும், ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும்ப்பா. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க, கர்த்தர் கிருபை செய்யுங்க, கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஜெபிக்கிற ஆத்துமக்களை எழுப்புங்கப்பா. இந்தந்த நாட்டில் இணைந்திருக்கவங்க எல்லா குடும்பம் ஜெபிக்கிற பிள்ளைகள மாறட்டும், துதிக்கிற பிள்ளைகள மாறட்டும், வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகள மாறட்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. அதிகால வேளையிலே இணைந்திருக்கிற எல்லா குடும்பம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும். எத்தனையோ தேசத்துல இணைந்திருக்காங்க. கால வேளையிலே வேலைக்கு போறாங்க, போட் தொழில் புறப்படுறாங்க, விவசாயத்துக்கு போறாங்க, வியாபாரத்துக்கு போறாங்க, கம்பெனி போறாங்க. கால வேளையில் வாட்ச்மேன் ஜெபிக்கிறான், செக்யூரிட்டி ஜெபிக்கிறான், போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறான், அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறான், டாக்டர் ஜெபிக்கிறான், நர்ஸ் ஜெபிக்கிறான், டீச்சர் ஜெபிக்கிறாங்க. எத்தனையோ குடும்பத்தில் பல சூழ்நிலையில் இணைந்திருக்காங்க. காலைல டிரைவிங்கில் போகிறாங்க, பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, ஃப்ளைட்டில் போகிறாங்க. எல்லாருக்கும் கர்த்தர் கூட இருக்கணும். கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கணும். உங்கள் கிருபை வேணும். முன்னும் பின்மா தேவ தூதரை பாட்டுங்க. எல்லா தடையெல்லாம் விலக்கி உங்க பிள்ளையோட கர்த்தர் புறப்பட்டு போங்க. மனிதருடைய கண்கள்ல தயவு கிடைக்கிறத கிருபை செய்யும். ஜெபிக்கிற குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகள் செழிப்பாக மாறட்டும். உச்சிதமான கோதுமையினால திருப்தியா நிரப்புங்க. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். யாரெல்லாம் இணைந்திருக்கும் அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால், இயேசு நாமத்தினால் பரிபூரணமாக ஆசீர்வதிக்கப்படட்டும். பலகணிகளை திறந்து, பண்டக சாலை திறந்து கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய கையின் கீழ் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிங்க. அவங்களுடைய சிரசு மேலே ஆசீர்வாதத்தை வைங்கப்பா. கால வேளையில கற்பது நிகழ்ச்சி கர்த்தர் மனம் இருங்க, கர்த்தர் மனம் இருங்க, கர்த்தர் மனம் இருங்க. மாசமா இருக்காங்கப்பா. கர்த்தர் ஆசீர்வாத கிருபைக்கா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. அதிகால வேளையில ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ரீது ரபா ரக தூரா போரு ஷப தர ஹர துரி கர தர போரோ ஹரது லாபா டத டர மரு சந்த டலப கர துரி லீதா நாம ரத ரபு ஷபல பல ஹர துர பல ஹரது ரிஹந்த டர சந்த டர கர துர. கர்த்தர் கிருபை செய்யுங்க, கர்த்தர் கிருபை செய்யுங்க. சில குடும்பத்திலே டெலிவரி போறாங்கப்பா, பரம வைத்தியர் கூட இருங்கப்பா. பிள்ளைகள் வயசு எதுவுமே போகுது, எல்லா வாசல் திறந்தாங்க, ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நிம்மதியில்லாத வாழ்க்கை, கோர்ட்டு கேஸ்கள் போயிட்டுருக்காங்க. சில குடும்பத்துல ஜெயிலில் இருக்காங்க, சில குடும்பத்துல காலவேளையில ஜெபிக்கிறாங்க, அழுது கொண்டே ஜெபிக்கிறாங்கப்பா. கண்ணீர் வாழ்க்கையா இருக்கு, குடும்பத்துக்குள்ளே நிம்மதி இல்லை, பிரிவினை, டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. சில குடும்பத்திலே விபச்சார அடிமை, மதுபான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா பழக்கம், எத்தனையோ குடும்பத்துல பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த குடும்பம் கர்த்தர் சந்திக்கணும்ப்பா, கர்த்தர் சந்திக்கணும்ப்பா, கர்த்தர் சந்திக்கணும். ஜெபிக்கிற குடும்பத்தை எழுப்புங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேவனாரில் இப்போ மினிஷன்ல உங்களுடைய கரத்தில் ஆரம்பிக்கிறோம் அப்பா. அப்பிரோஜனமான ஊழியக்காரன்ப்பா, நாங்கள் எல்லாரும் ஜீவபுஸ்ல எழுதப்படணும்ப்பா. நாங்கள் எல்லாரும் பரலத்தில் வரணும்ப்பா. உங்க ரத்தத்தினால எங்களுக்கு கழுவி சுத்திகரிங்கப்பா. மறுரூபமாக்குறதுக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. எங்கள்கிட்ட உள்ள குறையெல்லாம் அப்பா எடுத்து போடுங்க, நீக்கி போடுங்க, சுத்திகரிங்க. உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரி, எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எங்க வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்க. சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்குனீங்களே, உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் தாழ்த்துறோமோ அந்த எல்லா குடும்பம் ரட்சிக்கப்படட்டும். எல்லா குடும்பம் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தருடைய வருகையிலே நாங்கள் ஆயத்தமா இருக்கணும். அந்த கிருபை எங்களுக்கு தாங்க, அந்த கிருபை எங்களுக்கு தாங்க. ஜெபிக்கிற குடும்பம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். முதியோர் ஜெபிக்கிறாங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, ஹோம்ல இருக்காங்க, வேற வேற நாட்டில தனிமையில வாழ்றாங்க. கர்த்தர் கூட இருங்க. வீடு வாசல் இல்லாமல் பல சூழ்நிலை இணைந்திருக்காங்க.
சில குடும்பத்தில் வீடு கூட இல்லாமல் இருக்குப்பா, வாடகை கொடுக்க முடியல. சில குடும்பத்தில் வீடு கட்டுறவங்க பாதியில் தடையாக நிற்கி ஒவ்வொரு மாதமும் லோன் அடைக்க முடியல. சில குடும்பத்தில் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியல. பிள்ளைகள் பாதியில் நிற்கி திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்க பணம் தேவைப்படுது. காலவேளையில் நிறைய குடும்பத்தில் லோனுக்காக ஜெபித்து கொண்டிருக்காங்க. இன்னைக்கு இவ்வளோ ரூபா பணம் கட்டணும். எல்லா தேவையிலும் கர்த்தர் கூட சந்திங்கப்பா, கர்த்தர் கூட சந்திங்க. உங்க பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருங்க, கர்த்தர் கூட இருங்க, கர்த்தர் கூட இருங்க, கர்த்தர் கூட இருங்க, கர்த்தர் கூட இருந்து இந்த நாளுக்குள்ள எல்லா உபத்திரத்துல மாற்றித்தாங்க. சரீரத்துல பலவீனத்தோடு படுத்த படுக்கையிலே எந்தெந்த குடும்பத்துல பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்க எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து இரத்தினாலே நாமத்தினால பரிபூர்ணமான சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும், பரிபூர்ணமான சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும், பரிபூர்ணமான சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்து இரத்தினாலே நாமத்தினால பரிபூர்ணமான சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். உம்முடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தொட்டு சுகமாக்கித்தாங்க. ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள எந்த இடத்துல எந்த உபத்திரத்தை ஜெபிக்கிறாலும் அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்கப்பா. என் தேவன் மனம் இறங்க வேண்டும். எல்லா குடும்பமும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திக்கணும்ப்பா, கர்த்தர் சந்திக்கணும்ப்பா, கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. ரீபா லார சந்த டன மர தன ஷப தூரபல ஹரது ரபதுனி ஷப தூரபல ஹரதுனி மரக்கட்ட தட்ட ரபல லீபா காட்ட தட்டர சந்த டொரபல ஹரது ரிபோ ஷிபதுனி மல ஹரதுனி காந்தோ டொரபல லிகா லாகா டாத டரபல மர ஹரது ரிபோ ஷபதன மல ஹரதுனி காந்தோ டொரபல கபுதிபிக்கினா. எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய கரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். பேர் பேராக ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. உங்க கரத்துங்களை தாழ்த்து விடுறோம். எல்லா காரியத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. சரீரத்துல பலவீனத்தில் இருக்க குடும்பத்தை அப்ப அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு மாற்றத்தில் காய்ச்சல், சளி, வைரஸ், ஹாஸ்பிட்டல், பிரைவேட் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறாங்கப்பா. பிளட் கேன்சர்ல அப்பா சின்ன பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கு. சில குடும்பத்திலே கேன்சர்ல கடைசி ஸ்டேஜ் அப்படிங்கிறாங்க. கிட்னில அப்பா கல் அப்படிங்கிறாங்க, கர்ப்பப்பையில பிரச்சனை அப்படிங்கிறாங்க. சில குடும்பத்துல எய்ட்ஸ் வியாதி சொல்லுவாங்கப்பா. சில குடும்பத்துல முடக்குவாதம் சொல்றாங்க. மன அழுத்தத்துல பாதிக்கப்பட்டிருப்பாங்க, ஹோமா ஸ்டேஜ்ல இருக்காங்க. ஹார்ட் ஆப்ரேஷன், கண்ணில் ஆப்ரேஷன். சில குடும்பத்துல கால் வலி, கை வலி, நரம்பு வலி, கழுத்து வலி. எத்தனையோ குடும்பத்துல பலவீனத்தோடு ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா குடும்பத்துக்கும் உம்முடைய தலமுள்ள கரத்துல தொட்டு சுகமாக்கி தரணும், தீர்காயுஸ் தரணும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தர் தீர்காயுஸ் தரணும்ப்பா. ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி விடுறோம். துதிகான மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மன்னோடு கொடுப்பதாக, ஆமென். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். 9363064181 நம்பர்கள் உண்டாகும். நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.